ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஆன்லைனில் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ரீசெண்ட் டைமில் Krypton X2 Pro அப்படின்ட்டு போட்டு ஒரு 5500க்கோ இல்லை 5600க்கோ நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்ஸ்லாம் வரும். நான் இந்த ஆடை ஒரு 2 days பிஃபோர் யூடியூப் ஹோம் பேஜில் பார்த்தேன். என்னடா யூடியூப் ஹோம் பேஜில் இந்த மாதிரி ஆட்ஸ் வருது, கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப இதுதான் அவங்களுடைய வெப்சைட். ஸோ இது பார்த்தாலே தெரியும், ஒரு ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆன்லைன் சைட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் யாராவது உள்ளே வந்து பார்த்தா உண்மையாகவே இது ட்ரஸ்டபுள் சைட் தான் அப்படின்ட்டு தோணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா Krypton X2 Pro 128GB 8GB RAM. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 5600க்கு தரேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டைமர் மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ 4 hours நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினா தான் இந்த ப்ரைஸ் இருக்கும், அப்படின்னா ப்ரைஸ் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டைமர் முடிஞ்சாலும் சேம் அதே ப்ரைஸ் தான் இருக்க போகுது. அண்ட் இது X2 Proன்றது Realme X2 Pro தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கீழே இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல அந்த பிராண்ட் Realme பிராண்டு இருக்குல்ல, ஸோ அதை ஃபோட்டோஷாப்பில் அடிச்சு வச்சிருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக் சைட் தான். கீழே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படியே X2 Pro ஸ்பெசிஃபிகேஷன் தான். அண்ட் கீழே கமெண்ட் வேறு போட்டு வச்சிருக்காங்க ஒரு சில பேர், அதெல்லாம் அவங்களே வந்து போட்டுக்கிறது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு மொபைல் அனுப்புவாங்க, பட் ஒரு 2000 3000 மொபைலை பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ நீங்களும் ஏமாந்துருவீங்க. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க இந்த மாதிரியான சைட்லாம். அண்ட் இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். Hey guys, welcome back. So finally PlayStation அதாவது PS5 நேத்து நைட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஃப்ரைடே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது Thursday நைட் வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோடைய டிசைன் வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த அவுட்லுக்காகவே இதை வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த PS5 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் இதோடைய பிரைசிங் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும், அண்ட் இது எப்போ வந்து சேலுக்கு வருது, இதை பற்றின ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PS5 ஃபர்ஸ்ட் இதோடைய அவுட்லுக் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோடைய டிசைன் சீரியஸாவே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம் கம்பேர் PS4. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் PS5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு அதோடைய லுக் பார்க்கறதுக்கு. ஸோ இதோடைய லுக்கை பார்த்தாலே நிறைய பேருக்கு வாங்கணும்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு இருக்கீங்க, பில்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் நான் பார்க்குறப்பவே இது ஏதோ கான்செப்ட் வீடியோ மாதிரி தான் இருந்தது. பட் உண்மையாவே PS5 இப்படி தான் இருக்க போகுது, அஃபிஷியலாவே அவங்களும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த PS5 கூடவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய சில கேஜெட்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த PS5 ரிவீல் முன்னாடியே ஒரு 2 months முன்னாடியே இதோடைய கண்ட்ரோலர் டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி PS4க்கு பார்த்தீங்கன்னா டியூவல் ஷாக் கண்ட்ரோலர் இருந்தது. பட் இப்போ PS5க்கு டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலராக வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இதோடைய கண்ட்ரோலோடைய லுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பாக்ஸ் உடைய கண்ட்ரோலர் மாதிரியே இருக்கும். பட் அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக ஒயிட்ல. அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். பிளஸ் இந்த டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலரில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே விளாட்றப்ப, அதாவது இப்போ நீங்கள் ஒரு பப்ஜியோ இல்லை கால் ஆஃப் டியூட்டியோ வந்து விளாட்றீங்க, கையில் வந்து கன்னு ஹோல்ட் பண்ணி ட்ரிகரை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதாவது கண்ட்ரோலரில் L1 R1லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப உண்மையாகவே நீங்கள் கன்னை வச்சு அதை ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு நேம் வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த கண்ட்ரோலரில் நிறைய ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ PS5 கன்சோலுக்கு வரும். இந்த கன்சோலோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். CPU AMD Zen 2 based CPU with 8 core வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய highest clock speed பார்த்தீங்கன்னா 3.5 GHz. அண்ட் GPU பார்த்தீங்கன்னா 10.28 Teraflops 36 CUs at 2.23 GHz. அண்ட் GPU architecture custom RDNA2. அண்ட் memory interface பார்த்தீங்கன்னா 16GB GDDR6 256 bit. அண்ட் memory bandwidth 448 GB per second. internal storage வரப்ப custom 825 GB SSD வந்து கொடுத்துருக்காங்க. IO throughput பார்த்தீங்கன்னா 5.5 GB per second. இது raw. அண்ட் typical பார்த்தீங்கன்னா 8 to 9 GB per second. அண்ட் expandable storage பார்த்தீங்கன்னா NVMe SSD slot வந்து கொடுத்துருக்காங்க. external storage பார்த்தீங்கன்னா USB HDD support இருக்கு. PS4 games மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். optical drive பார்த்தீங்கன்னா 4K UHD Blu-ray drive வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. PS4 விட ஒரு நல்ல ஒரு அப்கிரேடாக தான் இருக்கு. லுக்வைஸும் சரி, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனும் சரி. ப்ளஸ் PS5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்க போது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் எடிஷன். ஸோ டிஜிட்டல் எடிஷனில் உங்களுக்கு ஆப்டிகல் டிரைவ் இருக்காது, அதாவது ப்ளூரே CD போடுற உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும் இல்லை வேற எது பண்ணுறதாலும் நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டலாக தான் பண்ணிக்கணும். ப்ளஸ் நார்மல் எடிஷனில் உங்களுக்கு ப்ளூரே ஆப்டிகல் டிரைவ் வந்து கொடுத்துறாங்க 4K சப்போர்ட்டோட. ஸோ நீங்கள் CD வாங்கியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 வேரியன்ட்டுக்கும் பிரைசிங் கொஞ்சம் வேரி ஆகும். அண்ட் இந்த PS5 கூட வேற சில கேட்ஜெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தான்னு சொன்னல. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D வயர்லெஸ் ஹெட்ஃபோன் அண்ட் கூடவே 3D கேமரா, அதாவது வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல கேம் விளையாடுறப்ப நீங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு அந்த டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர்ல இன்பில்ட்டாவே மைக் வந்துருது. ஸோ நீங்க அடிஷனலா மைக் வாங்கி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. கண்ட்ரோலர்ல நீங்க இன்டராக்டிவா பேசிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் இருக்கு. பிளஸ் மீடியா ரிமோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க கன்சோல்ல கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இந்த PS5 எப்போ வந்து சேலுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலிடே 2020 அப்படின்னு வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா டிசம்பர் அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த கொரோனா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே கூட ஆகலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த PS5 உடைய பிரைசிங்னு வரப்ப உங்களுக்கு ஒரு 35 to 40K கிட்ட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ராக்ஸ் வேல்யூ தான். இது சேலுக்கு வரப்ப தான் இது என்ன பிரைசிங்ல வந்து வைக்க போறாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த PS5ல உங்களுக்கு லேட்டஸ்டா வரப்போற ஸ்பைடர்மேன் 2, ஹரிசான் 2 அண்ட் ரெசிடென்ட் ஈவில் 8 பிளஸ் GTA 5 எடிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 25 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னும் டீடைலா பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோடைய ட்ரைலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கன்சோல் 8K சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க கேம்ஸ் எல்லாமே 8Kல ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். பட் என்னன்னா நம்ம கிட்ட 8K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே எல்லாம் கிடையாது. மேபி உங்ககிட்ட ஒரு 4K மானிட்டர் இல்ல 4K டிவி இருந்துச்சுன்னா நீங்க அதில் கனெக்ட் பண்ணி நீங்க கேம்ஸ்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாவே விளையாடிக்க முடியும். அண்ட் இந்த PS5 எல்லாருமே எல்லாம் வாங்கிட முடியாது. இது பிரைசிங் வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃபுல் டைமா கேமர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ ஃபாரின் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இல்லை வந்தோடனே உடனே வாங்கிடுவாங்க. அவங்க காஸ்ட் பத்திலாம் பார்க்கவே மாட்டாங்க, வந்துச்சுன்னா உடனே வாங்கி வச்சிருவாங்க. பிளஸ் ரிச் பீப்புள்ஸ் அண்ட் பிளஸ் இந்த மாதிரி கன்சோல் மேலாம் கொஞ்சம் ட்ரீமிங்காக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சு விளையாடுவாங்க. இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நம்ம இந்த 40 ரூபாய் சிப்லாம் போயிட்டு வாங்கி ஒரு கேம் கன்சோலில் போட்டு விளையாடுவோம்ல. ஸோ அதோடைய ப்ரைஸே வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா தான் இருக்கும். ஸோ அதுவே நம்ம வீட்டில் செருப்படி வாங்கி தான் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி PS5லாம் இந்த மாதிரி யூடியூப்லேயோ இந்த மாதிரி ட்ரைலர்லேயோ பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக இந்த PS5 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முக்கியமாக இதோடைய டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆன்லைனில் ஒரு சில பேர்லாம் வந்து இதோடைய டிசைனை பார்த்து ஓட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னா வைஃபை ரவுட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஓட்டி இருந்தாங்க. பட் உண்மையாகவே இதோடைய டிசைன் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நீங்கள் இதை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்குவீங்களா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய கேமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.